ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்றைக்கி நாம் மாடர்ன் ஃபிக்ஷன்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் மாடர்ன் ஃபிக்ஷனுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், நாவல்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் நாவல்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதோடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. அந்த வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த எக்ஸாம்ஸ். நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மாடர்ன் ஃபிக்ஷன்னா என்னன்னு சொல்கிறேன். முதல்ல ஃபிக்ஷன்னா என்ன அப்படின்னா இமேஜினேஷன் சொல்லுவாங்க. இமேஜினேஷன் கலந்து ஒரு கதையை நம்ம சொன்னோம்னா அதை தான் ஃபிக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ மாடர்ன் பீரியடில் ஃபிக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மேஜராகவே ஃபிக்ஷன்னு சொன்னால் அதில் மேஜராக 3 பிரிப்பாங்க. என்ன அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரி, நாவல் அண்ட் நாவல்லான்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஸ்டோரினா என்ன அப்படின்னா ஒரு கற்பனை கதையை 1.5 பக்கத்தில் சொன்னால் அது ஷார்ட் ஸ்டோரி. அடுத்தது நாவல்லானா ஒரு 70 பேஜஸில் ஒரு கதை வரும், அது நாவல்லான்னு சொல்லுவாங்க. அதே 170-200 பேஜஸில் சொன்னால் அதுதான் நாவல்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி மாடர்ன் பீரியடில் மாடர்ன் ஃபிக்ஷனில் எது ப்ராமினெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நாவல்ஸ் தான். ஸோ நாவல்ஸ் அண்ட் சம் ஆஃப் த ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் அண்ட் அமெரிக்கன் லிட்ரேச்சரில். ஃபர்ஸ்ட்டு இந்த நாவல் அப்படின்ற வார்த்தை எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா நாவலோ அப்படின்ற இட்டாலியன் வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. 18th century 1700ஸ்க்கு மேலே இந்த நாவல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஷார்ட் ஸ்டோரி எல்லாத்தையுமே எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சோஷியல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க, வெப்பனாக பயன்படுத்தினாங்க. இங்கிலாண்டில் வேர்ல்டு வார் அந்த டைம் பீரியடில் 1900ஸ்லையும் சரி சொசைட்டி விக்டோரியன் சொசைட்டி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த நாவல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஆலிவர் ட்விஸ்ட் நம்ம சொல்லலாம். அதில் சைல்ட் லேபரை பற்றி அவர் பேசியிருப்பார். அடுத்தது விக்டோரியன் ஏஜுக்கு முன்னாடி இருந்த வரையும் நாவல்ஸ் இல்லவே இல்லை, போயட்ரி தான் நல்லா டெவலப் ஆச்சு. பட் விக்டோரியன் ஏஜில் தான் நாவல் இன்னும் நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு நாவல் அப்படின்னா எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நாவலுக்கு முக்கியமானது 3 திங்ஸு. ஃபஸ்ட்டு பிளாட்டு, ஒரு நல்ல கதை இருக்கணும். அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் அந்த கதை எங்கே நடக்குதுன்ற செட்டிங், மில்யூன்னு சொல்லுவாங்க. செட்டிங்னா அந்த கதை எந்த நேரத்தில் நடக்குது, எங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறதா பிளாட், கேரக்டர் அண்ட் மில்யூ. அதுக்கப்புறம் இந்த விக்டோரியன் சொசைட்டியில் ஒரு புது கைண்ட் ஆஃப் ரைட்டிங்ஸ் உள்ளே கொண்டு வந்தாங்க. எப்பயுமே சொசைட்டியை பற்றியே ஒரு இண்டிவிஜுவலை பற்றியே எழுதிட்டு இருந்த ரைட்டிங்ஸில் விக்டோரியன் பீரியட் அண்ட் 1900ஸ்ல ஒரு சேஞ்ச் ஏற்பட்டுச்சு. என்ன அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ராய்டும் கார்ல் யூங்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய சைக்காலஜிக்கல் தியரிஸை ஃபவுண்ட் பண்ணாங்க. கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லிட்டு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் தியரிஸை ஃபவுண்ட் பண்ணாங்க. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆன சம் ஆஃப் த ரைட்டர்ஸ் அதையும் அவங்க நாவலில் இது பண்ணாங்க. அதுக்கு கிரேட் ரைட்டர் யார் அப்படின்னா D.H. லாரன்ஸ். ஸோ விக்டோரியன்ஸ் பீரியடுக்கு மேலே 1900ஸ்ல இவர் D.H. லாரன்ஸ் சன்ஸ் அண்ட் லவர்ஸ்னு ஒரு ஒர்க் எழுதினார். அதே மாதிரி சைக்காலஜிக்கல் தியரிஸை வச்சு பல ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக ஈடிப்பல் காம்ப்ளெக்ஸ், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சன் அண்ட் ஹிஸ் மதர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்காக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நாவலோட ஸ்டைல் ஆஃப் நரேஷன். 1900ஸ்ல எந்த ஸ்டைல் ஆஃப் நரேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நான் உட்காந்து இது பேசிகிட்டு இருக்கேன்ல, ஸோ இப்போ எனக்கு டபுள் தாட்ஸ் என் மைண்டுக்குள்ளே ஓடும். என்னுடைய தாட்ஸ் எல்லாத்தையும் நான் பென் எடுத்து ரெக்கார்ட் பண்ணேன்னா அதை தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய தாட்ஸ் எதுவுமே இப்போ நான் ஒரு காரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம். அடுத்தது நான் சின்ன வயசில் என்ன பண்ணிட்டு இருந்தேன் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கலாம். ஸோ என்னுடைய தாட்ஸ் எதுவுமே ஜாயினடாக கொஹிரண்ட்டாக இருக்காது. என்னுடைய தாட்ஸ் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டுக்கு போகலாம், ஃப்யூச்சருக்கு போகலாம், ப்ரெசென்ட்டில் இருக்கலாம். இப்படி என்னுடைய தாட்ஸ் எங்கெங்கே போகுதோ அது எல்லாத்தையும் நான் பென் எடுத்து என்னுடைய டைரியில் ரெக்கார்ட் பண்ணி அந்த கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணுறேன்ல, ஸோ அந்த கைண்ட் ஆஃப் ரைட்டிங் தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொன்னாங்க. இந்த கைண்ட் ஆஃப் ரைட்டிங்கை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா அப்படின்னா வில்லியம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் டோரத்தி ரிச்சர்ட்சன், ஜேம்ஸ் ஜாய்ஸ் அண்ட் வெர்ஜீனியா வுல்ஃப் இவங்க எல்லாருமே இந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கை அவங்களோட ரைட்டிங்கில் ஃபாலோ பண்ணாங்க. எப்படி ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக், ஃப்ளோ ஆஃப் தாட்ஸை யூஸ் பண்ணி எழுதுவாங்க அப்படின்னா ஒரு புக் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெர்ஜீனியா வுல்ஃபோட ரூம் வித் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எடுத்துக்கலாம். இல்லை அவங்களுக்கு பிடிச்ச பிளே ஒன்று எடுத்துக்கலாம். அதில் கேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் ஒரு கதை இருக்கும், அந்த பிளேயில் ஒரு கதை இருக்கும். பட் அந்த கதை எதுவுமே
கொஹிரண்ட்டாக இருக்காது, டிஸ்ஜாயிண்டடாக இருக்கும். அந்த கேரக்டர் வந்து அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு அப்படியே பென் டவுன் பண்ணிட்டே வருவாங்க. இந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு ஸ்டைல் ஆஃப் நரேஷனாக இருந்துச்சு 1900s. அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கலாம். பாயிண்ட் ஆஃப் வியூனா எப்படின்னா, ஒரு கதையை வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறாங்களா, செகண்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறாங்களான்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி எல்லாருமே வந்துட்டு ஆத்தர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் சொல்லுவாங்க. கதை எல்லாமே வந்துட்டு ஆத்தர் வந்துட்டு நரேட் பண்ணுறக்கூடியதாக இருக்கும். அதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஆப்ஜெக்டிவ் நரேட்டிவ்னு சொன்னாங்க. ஆப்ஜெக்டிவ் நரேட்டிவ்னா என்ன அப்படின்னா, கதைக்குள்ளே வருள்ள கேரக்டர்ஸ். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்துட்டு அந்தந்த கதையை வந்து அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு ஆப்ஜெக்டிவ் நரேட்டிவ்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு மாடர்ன் ஃபிக்ஷனில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வெர்ஜீனியா உல்ஃப். வெர்ஜீனியா உல்ஃப் வந்துட்டு ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காங்க மாடர்ன் ஃபிக்ஷன் அப்படின்ற டைட்டிலில். ஸோ அந்த எஸ்ஸேக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாடர்ன் ஃபிக்ஷனே வந்துட்டு தனியான ஒரு ஜானராக பார்க்கப்பட்டுச்சு. வெர்ஜீனியா உல்ஃபை பொறுத்தவரையும் மாடர்ன் ஃபிக்ஷனை என்ன அப்படின்னா, மாடர்ன் ரைட்டிங்ஸ், நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ரைட்டர்ஸ் அவங்களுடைய ரைட்டிங்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த எஸ்ஏல வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த எஸ்ஏ வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1921. பட் 1919 வந்துட்டு இந்த எஸ்ஏ வந்து எழுதிட்டாங்க. இதோட சேர்த்து அவங்க வந்து ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷனும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் பேர் என்ன அப்படின்னா மண்டே ஆர் டியூஸ்டே. இவங்களை பொறுத்தவரை ஒரு ரைட்டர் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு ரைட்டர் எப்பொழுதுமே அவங்க ரைட்டிங் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களோட மனசில் தோன்றதை மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிறது வந்துட்டு இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தது. அன்இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணி எழுதாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு எந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி சொசைட்டியோட காம்ப்ளெக்சிட்டிஸ், லைஃப்பில் வந்துட்டு எவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அதுக்கப்புறம் சொசைட்டியில் வந்துட்டு உங்கள் ஏஜில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுங்கள். பட் அன்இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எல்லாம் எழுதாதீங்கன்னு சொன்னார். இந்த மாதிரி அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் எழுதுகிற ரைட்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா மெட்டீரியலிஸ்ட்னு சொன்னாங்க. அதில் 3 ரைட்டர்ஸ் வந்துட்டு அவங்க வந்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. யார் அப்படின்னா ஹெச்ஜி வெல்ஸ், ஆர்னால்ட் பென்னட் அண்ட் ஜான் கால்ஸ்வொர்த்தி. அதுக்கப்புறம் வந்துட்டு இனோவேட்டிவான ஐடியாஸை யூஸ் பண்ணி எழுதுகிற ரைட்டர்ஸ் வந்துட்டு ஸ்பிரிச்சுவலிஸ்ட்னு சொன்னாங்க. ஸோ அவங்களோட ரைட்டிங்கில் பார்த்தாலே வந்து நம்மளுக்கு தெரியும் ஏதாவது ஒரு புதுமையாக அவங்க வந்துட்டு அவங்க ரைட்டிங்கில் கொடுக்குறாங்கன்னு. ஸோ அந்தந்த ரைட்டர்ஸ்லாம் வந்துட்டு யார் அப்படின்னா தாமஸ் ஹார்டி, ஜோசப் கான்ராட், வில்லியம் ஹென்ரி ஹட்சன், ஜேம்ஸ் ஜாய்ஸ் அண்ட் ஆண்டன் செக்கவ். இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வெர்ஜீனியா உல்ஃப் வந்துட்டு ப்ரைஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட இதில் வந்துட்டு ஒரு இன்னோவேட்டிவான ஒரு திங்கை யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, புதுமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தாமஸ் ஹார்டியோட நாவல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெசெக்ஸ்ன்ற ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் வந்துட்டு எல்லா கதையுமே வெசெக்ஸில் நடக்கிற மாதிரி தான் எழுதியிருப்பார். ஸோ அது வந்துட்டு ஒரு யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெர்ஜீனியா உல்ஃப் வந்து சொல்கிறாங்க. ஸோ அட் லாஸ்ட் வெர்ஜீனியா உல்ஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாடர்ன் ஃபிக்ஷன் அந்த ஏஜை பொறுத்தவரையுமே ஒரு ரைட்டர் அப்படிங்கிறவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகி எழுதணும். அவங்களோட ஒர்க்கில் வந்து ஒரிஜினாலிட்டி இருக்கணும், இமிட்டேட் பண்ணி எழுதக்கூடாது. அதே மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அன்இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் எந்தெந்த ரைட்டர்ஸ்லாம் அவங்களோட ஒர்க்கில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களெல்லாம் மெட்டீரியலிஸ்ட்னு சொல்கிறாங்க. பட் யாரெல்லாம் வந்துட்டு அவங்க சொசைட்டியை வந்து அட்ரஸ் பண்ணியும் மாரல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணி எழுதுகிறாங்களோ அவங்களெல்லாம் ஸ்பிரிச்சுவலிஸ்ட்னு சொல்லி ப்ரைஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பிரிட்டிஷ் நாவல். பிரிட்டிஷ் நாவல் வந்துட்டு எப்போ வந்திருக்கு அப்படின்னா நம்ம பார்க்க போகிற ஏஜ் வந்துட்டு 19th and 20th century 1800ஸ்லேயும் 1900ஸ்லேயும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ 1900 வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் இன்டராகேஷன் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா 20th centuryயில் நிறைய 2 வேர்ல்டு வார் நடந்துச்சு. மக்கள் எல்லாமே குழம்பி போயிருந்தாங்க. அதனால வந்துட்டு அவங்க கொஷின் கேட்க ஆரம்பித்தாங்க. நான் ஏன் கடவுளை ஃபாலோ பண்ணணும், நான் ஏன் வந்துட்டு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வாழணும், நான் ஏன் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து அவங்க மனசுக்குள்ளே எழும்புச்சு. ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த ஏஜ் வந்து ஏஜ் ஆஃப் இன்டராகேஷன் சொன்னாங்க. இந்த ஏஜில் வர ரைட்டர்ஸுமே வந்துட்டு நிறைய பேர் செல்ஃப் கொஷினிங்கோட தான் வந்துட்டு நிறைய நாவல்ஸ் எழுதுனாங்க. முக்கியமாக விக்டோரியன் சொசைட்டியை பார்த்து இவங்க கொஷின் பண்ணாங்க. அப்படின்னா விக்டோரியன் சொசைட்டி 1800s and 1700ஸ்ல எல்லாருமே வந்து ஜாலியாக லக்ஸூரியஸான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இங்கிலாண்டில். பட் ஆஃப்டர் வேர்ல்டு வார் எல்லா மக்களுமே கஷ்டப்பட்டாங்க. முக்கியமாக விக்டோரியன் ஏஜ் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்க ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்துட்டு ஸ்பாஸ்மோடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ரொமான்டிக்ஸ் அந்த மாதிரி தான் எழுதிட்டு இருந்தாங்க. டெனிசன், ஜார்ஜ் இலியட் இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு
மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ரைட்டர்ஸ் எதுவுமே வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு இது பண்ணக்கூடியதா ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடியதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தாங்க. அதனால கிரிட்டிசைஸும் பண்ணாங்க. அடுத்து வந்து ஏஜ் அது என்ன அப்படின்னா தாமஸ் ஹார்டியோட ஏஜ். இது வந்துட்டு ஒரு டிரான்சிஷன் பீரியட் மாதிரின்னு கூட சொல்லலாம். 1800க்கும் 1900க்கும் இடையில 1850க்கு மேலே 1930க்குள்ளங்கும் போது இந்த 60 இயர்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இயர்ஸாக இருந்துச்சு. எல்லா மக்களுமே வந்துட்டு இது ஒரு டிரான்சிஷன் ஏஜ் மாதிரி பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா விக்டோரியன் ஏஜ் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதிட்டு இருந்தாங்க. பட் மாடர்ன் ஏஜில் மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு இடப்பட்ட காலத்தில் தாமஸ் ஹார்டி வந்துட்டு ஒரு பாலமாக அமைஞ்சார். விக்டோரியன் ஏஜ் சேஞ்சையும் அக்செப்ட் பண்ணிட்டார். பட் வேர்ல்டு வார் வரப்போதே தெரிஞ்சுக்கிட்டா அவருடைய நாவல்ஸில் வந்துட்டு போத் பெசிமிஸ்டிக்காகவும் எழுதினார், ஆப்டமிஸ்டிக்காகவும் எழுதினார். அவங்களோட போயம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவரோட போயம்ஸ் வந்துட்டு ரொம்ப சீரியஸாலாம் இருக்காது. ரொம்ப சாதாரண மெலடிக்கல் அண்ட் லிரிக்கல் போயம்ஸ் எழுதிட்டு இருந்தார். சீரியஸான சப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஃபேமஸான ரைட்டிங்ஸில் என்னென்ன அப்படின்னா டெஸ்ட் லேமெண்ட், வெதர்ஸ், ஷெல்லி ஸ்கைலார்க், அலாம் அண்ட் இன் டைம்ஸ் ஆஃப் பிரேக்கிங் ஆஃப் நேஷன்ஸ் இதெல்லாம் தான் அவருடைய ஃபேமஸான போயம்ஸ். அடுத்து வந்துட்டு எபிக் ட்ராமா ஒன்று எழுதினார். அது வந்துட்டு வேர்ஸில் எழுதினால அதை வந்துட்டு வேர்ஸ் ட்ராமான்னு சொல்கிறாங்க, த டைனாஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ராமாக்கு அப்புறம் தான் வந்துட்டு இவருக்கு வந்து போயட் அப்படின்ற ரெக்கக்னிஷனே கிடச்சிது. இவர் என்ன தான் வந்துட்டு போயட்டாக இருந்தாலும் இவர் வந்துட்டு எப்பயுமே தாமஸ் ஹார்டி அஸ் அ நாவலிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். எப்பயுமே ரொம்ப பெசிமிஸ்டிக்காக தான் எழுதுவார். இவரோட நாவல்ஸில் வர கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்துட்டு ஆடுற மாதிரி தலைவிதியை தான் வந்துட்டு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை வந்து தீர்மானிக்குது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் வந்து கதைகள் எல்லாம் கொண்டு போயிருப்பார். மோஸ்ட்லி வந்துட்டு இதில் வர உமன் எல்லாருமே வந்துட்டு கடைசியில் இறந்துருவாங்க. இல்லாட்டி ரொம்ப அந்த காலகட்டத்தில் தாமஸ் ஹார்டியோட காலகட்டத்தில் எப்படி வந்து மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதே அவருடைய நாவல்ஸில் வந்து எழுதியிருப்பார். அதனால வந்துட்டு அவர் வெசெக்ஸ் அப்படின்ற இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி எழுதுனால அவர் நாவல்ஸ் வந்துட்டு வெசெக்ஸ் நாவல்ஸ்னு சொன்னாங்க. ஸோ அவர் நாவல்ஸ் எல்லாமே ஹைலி சீரியஸாக இருக்கும். தாமஸ் ஹார்டியோட ஏஜில் வந்த ரைட்டர்ஸ் யார் யார் அப்படின்னா ஜார்ஜ் மெரிடித், அவங்களோட 4 ஒர்க்ஸ், ரிச்சர்ட் ஃபெவரல், ஈவான் ஹேரிங்டன், ஹாரி ரிச்மன் அண்ட் ரோடா ஃப்ளெமிங் இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். ஹென்ரி ஜேம்ஸோட த விங்ஸ் ஆஃப் தி டவ், அம்பாசிடர்ஸ், கோல்டன் பவுல், சாம்பல் பட்லரோட த வே ஆஃப் அ ஃப்ளஷ், ஆர்தர் கெனான் டாயில் அவர் வந்துட்டு ஷெர்லாக் ஹோம் அப்படின்ற ஒரு கேரக்டரே வந்துட்டு கிரியேட் பண்ணார். ஸோ தாமஸ் ஹார்டியோட சேர்த்து இந்த 4 ரைட்டர்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸ். இவங்க தான் வந்து 1900 வர ரைட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இவங்க தான் வந்துட்டு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தினாங்க 20th century ரைட்டர்ஸ் மேலே. ஸோ மாடர்ன் ஃபிக்ஷன் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் ஏஜ் ரைட்டர்ஸில் தான் இன்ஸ்பயராக எழுதினாங்க. ஸோ 20th centuryல யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸ்னு பார்க்கலாம். தாமஸ் ஹார்டி அண்ட் ஜார்ஜ் மெரிடித் மாதிரியான ரைட்டர்ஸில் இன்ஸ்பயர் ஆகி எழுதினவங்க யார் அப்படின்னா 20th centuryல ஃபேமஸான ரைட்டர்ஸ் ஜான் கால்ஸ்வர்த்தி, ஆர்னால் பென்னட், ஹெச்.ஜி. வெல்ஸ், ஜோசப் கான்ராட், சாமர்செட் மாம், ஆல்டஸ் ஹக்ஸ்லே அண்ட் ஜேம்ஸ் ஜாய்ஸ். இவங்க எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜான் கால்ஸ்வர்த்தி. ஸோ ஜான் கால்ஸ்வர்த்தி வந்துட்டு த ஐலாண்ட் ஆஃப் ஃபேரிசஸ் அப்படிங்கிறது அவருடைய ஃபர்ஸ்ட் நாவல். பட் அஸ் அ நாவலிஸ்ட்னு அவருக்கு பேர் எழுதி கொடுத்தது எந்த நாவல் அப்படின்னா த ஃபார்சைட் சாகா அப்படின்ற ஒரு சீரீஸ் ஆஃப் நாவல் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு சீரீஸாக வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. இந்த நாவல் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறப்போ வந்துட்டு நிறைய ரீடர்ஸ் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்து படித்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட கண்டெம்பரரி ஏஜை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அவங்க எப்படி அப்பர் மிடில் கிளாஸ் மக்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்களோ அதை வந்துட்டு டீட்டெயில்டாக தன்னுடைய நாவலில் வந்து ஜான் கால்ஸ்வர்த்தி வந்து சொல்லியிருந்தார். ஸோ இது வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு அதிகமாக வாங்கி படித்த நாவல் வந்துட்டு ஃபார்சைட் சாகா தான். ஸோ கால்ஸ்வர்த்தியோட ரைட்டிங் ஸ்டைலுக்கும் அவர் வந்துட்டு கண்டெம்பரரி ஏஜ் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணதுக்கும் வந்துட்டு யாருமே ஈக்குவல் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. அடுத்த ரைட்டர் யாருன்னு பார்க்கலாம், ஆர்னால் பென்னட். ஸோ ஆர்னால் பென்னட் வந்துட்டு எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா ஸ்டாட்ஃபோர்ட் ஷயர்ன்ற இடத்துல தான் வாழ்ந்திருக்காரு. ஸோ ஸ்டாட்ஃபோர்ட் ஷயரை சுற்றி ஒன்றும் 5 டவுன் இருக்குது. அந்த டவுன் எல்லாத்துமே வந்துட்டு ஆர்னால் பென்னட்க்கு வந்துட்டு பிரசித்தமானது. ஸோ அவர் வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளே வாழ்ந்து பழகினால அவரோட நாவல்ஸும் வந்துட்டு அந்த 5 towns தான் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அந்த 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 5 townsல இருக்கிற மக்கள் வந்து எப்படி வெளி உலகத்தை பார்த்தாங்க, அவங்க எப்படி வந்து டிட்டாச்சாக வந்துட்டு அவருடைய நாவல்ஸ் எல்லாமே இருக்கும். அவர் வந்துட்டு பொறுத்தவரையும் ஒரு சொசைட்டி வந்து டிட்டாச்சு ஃபார்மேஷனில் எழுதினார். பர்சனலாக அவருடைய நாவல்ஸ் எதுவுமே இருக்காது. அவர் வந்துட்டு நேச்சுரலிஸ்ட் நாவலிஸ்ட்னு சொன்னாங்க. ஸோ அவருடைய ஃபேமஸான நாவல் எது அப்படின்னா செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் த கிளே ஹேங்கர் ஃபேமிலி. ஆக்சுவலி வந்துட்டு இது ஒரு ட்ரியாலஜினா 3 கதை தொடர்ந்து வரும். தொடர்கதைகள் மாதிரி வந்துட்டு 3 புக்காக ரிலீஸ் பண்ணார். ஃபர்ஸ்ட் புக்கு பேர் தான் வந்துட்டு கிளே ஹேங்கர், செகண்ட் புக்கு பேர் வந்துட்டு ஹில்டா லெஸ்வேஸ், தேர்ட் புக்கு பேர் தீஸ் ட்வைன். ஸோ இது 3 தான் வந்துட்டு ஃபேமஸான ஆர்னால் பென்னட்டோட ஒர்க்ஸ். அடுத்து வந்துட்டு யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெச்.ஜி. வெல்ஸ் வந்துட்டு வேர்ல்டோட ரீஜெனரேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவர்னு கூட சொல்லலாம்.
ஏன் அப்படின்னா இவர் வந்துட்டு வேர்ல்டு வார் டைமிங்கில் தான் இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே எழுதிட்டு இருந்தார். அப்போ வந்துட்டு சயின்ஸ் டெவலப்மெண்ட்டும் வந்துட்டு அதிகமாக டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் பார்க்கும்போது சயின்ஸ் டெவலப்மெண்ட்னால வேர்ல்டு வார் வந்துட்டு சயின்ஸ் டெவலப்மெண்ட்டோட ரிசல்ட் தான் அட்டாமிக் பாம்லாம் போட்டாங்க. அதுலேருந்து பார்த்தவர் சயின்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஆபத்தானது அப்படின்னு சொன்னார். அப்போ இருந்த வேர்ல்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு சொசைட்டி வந்து ஈவலாக இருக்குது அப்படிங்கிறதையும் தன்னுடைய ஒர்க்ஸில் வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணியிருப்பார். மோஸ்ட்லி வந்துட்டு பீப்புளுக்கு வந்து ஒரு மாரல் இஷ்யூஸை வந்து தன்னோட ஒர்க் மூலமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்ச ஒரு ரைட்டர் தான் வந்து ஹெச்ஜி வெல்ஸ். அவருடைய ஒர்க் வந்து மோஸ்ட்லி அந்த ஏஜ் ஆஃப் இன்டராகேஷன் சொன்னேன்ல, எல்லா கொஷின்ஸும் எல்லா மக்களுமே வந்து கொஷின் கேட்க ஆரம்பித்தாங்கன்னு. ஸோ இவருடைய ஒர்க்ஸ்லேயும் வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்க ஆரம்பித்தார், நிறைய என்கொயரி பண்ணார். அதே மாதிரி லைஃப்பை பற்றி வந்துட்டு லைஃப்பை வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பார்த்தாரு. இவர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரைட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்னா டைம் மிஷின், த இன்விசிபிள் மேன், த வார் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ், ஐலாண்ட் ஆஃப் டாக்டர் மோரோ. இவர் வந்துட்டு சார் எஃபோர் எவான்ஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹி வாஸ் த ரோசோ ஆஃப் அவர் ஏஜ்னு சொல்கிறாரு. பிகாஸ் ஏன் அப்படின்னா அவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்துட்டு சயின்ஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி, சயின்ஸ் ஃபிக்ஷனை பற்றி தான் எழுதியிருக்காரு. எக்ஸாம்பிள் வந்துட்டு டைம் மிஷின். அதுக்கப்புறம் வந்துட்டு இவருடைய நாவல்ஸோடைய தீம் என்னன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இவருடைய நாவல்ஸில் இருந்த தீம் என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் வந்துட்டு அந்த சொசைட்டிக்கு எந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறான், அவனை வந்துட்டு அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவருடைய மோஸ்டான நாவல்ஸ் இருந்துச்சு. அவன் வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸை வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பார். இவருடைய ஃபேமஸான நாவல்ஸில் இன்விசிபிள் மேன் வந்துட்டு இந்த தீமை வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த ரைட்டர் யார் அப்படின்னா ஜோசப் கான்ராட். ஸோ ஜோசப் கான்ராடோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா தியோடோர் ஜோசப் கான்ராட் கார்ன்சியாவ்ஸ்கி அப்படிங்கிறது அவருடைய உண்மையான பேர். ஸோ இவர் வந்துட்டு எப்போ வாழ்ந்திருக்காரு அப்படின்னா 1890 அதுக்கு மேலே தான் வந்துட்டு இவர் வந்து பிறந்து வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னா போலாண்டில் பிறந்திருக்காரு. பட் வந்துட்டு பிரிட்டனில் வந்து செட்டில் ஆயிடுவார். ஸோ இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இவர் வந்துட்டு ஒர்க்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு இவர் ரைட்டருங்கிறதோட ஷிப் மர்ச்சன்ட்னு தான் சொல்லணும். இந்த வேர்ல்டு வார் டைமில் அதிகமான ட்ராவல் பண்ண ஒரு ரைட்டர்னால் அது இவர் தான். அதிகமாக வந்துட்டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்க்கெலாம் போனனால அவரோட ஒர்க்ஸில் வந்துட்டு அதிகமாக ஆஃப்ரிக்காவை பற்றி தான் எழுதியிருப்பார். பெஸ்ட்டு ரைட்டிங் வந்துட்டு எது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட்டிங்கே வந்துட்டு அவருடைய எது அப்படின்னா த நிகர் ஆஃப் தி நார்சிசஸ் அப்படின்ற ரைட்டிங் தான் அவருடைய ஃபஸ்ட்டு ரைட்டிங். அது ஃபஸ்ட்டு எந்த பேரில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா சில்ட்ரன் ஆஃப் த சி அப்படின்ற பேரில் தான் இருந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இவரோடது வந்துட்டு அதிகமாக சி ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காரு, ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்காரு, நாவல்ஸும் எழுதியிருக்காரு. ஸோ அதில் வந்துட்டு சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல்மேயஸ் ஃபாலி, அப்புறம் யூத், நாஸ்ட்ரோமா, லார்ஜ் ஜெம், த ஆரோ ஆஃப் கோல்டு, முக்கியமாக வந்துட்டு ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ். இதெல்லாம் தான் வந்துட்டு இவருடைய ஃபேமஸான நாவல்ஸாக இருந்திருக்கு. இவருடைய நாவல்ஸில் வந்துட்டு நம்ம காஸ்மோபாலிட்டன் டச்சும் பார்க்க முடியும். காஸ்மோபாலிட்டன் என்ன அப்படின்னா அர்பன் லைஃப், அந்த சிட்டி லைஃப் வந்துட்டு எப்படி இருக்குது, அந்த சிட்டி லைஃப் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டோட சேர்த்து எழுதுறது தான் வந்துட்டு இவருடைய நாவல்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி கேரக்டர்ஸ்லாம் மோஸ்ட்லி சைக்காலஜிக்கல் கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர்ஸ்லாம் அவங்களுடைய மனம் வந்து எப்படி இருக்குது, அந்த கேரக்டர் எப்படி வந்து அவன் சைக்காலஜிக்கலாக வந்துட்டு இந்த சேஞ்சஸ்க்கெலாம் வந்து அடாப்ட் ஆகிருக்கான் 1900s அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியும். இவரையும் வந்துட்டு சாரி ஃபார் ஈவன்ஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இட் இஸ் ஆஸ் இஃப் த ஒர்க் ஆஃப் ஆரல் ஸ்டீவன் ஹட் ரிட்டன் பை ஹென்ரி ஜேம்ஸ். ஸோ ஹென்ரி ஜேம்ஸ் ஆரல் ஸ்டீவனும் எப்படி வந்துட்டு ஸ்டீவன்சனும் எப்படி ஒன்றா சேர்ந்து எழுதுனாங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஜோசப் கான்ராடோட ரைட்டிங்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கோட் பண்ணியிருப்பார் நம்ம ஃபார் ஈவன்ஸ். அடுத்த ரைட்டர் யார் அப்படின்னா டபிள்யூ சாமர்செட் மாப். ஸோ சாமர்செட் மாப்பை வந்துட்டு நாவலிஸ்ட்னு சொல்கிறதோட ஃபேமஸான ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர்னு சொல்லலாம். இவர் மோஸ்ட்லி வந்துட்டு ஒர்க்ஸ் எல்லாமே சப்ஜெக்டிவ் தான் எழுதியிருப்பார். அவருடைய பர்சனல் லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டோட அவருடைய ஏர்லி நாவல்ஸ் எல்லாமே லண்டன் லைஃப் வந்துட்டு அவர் எப்படி வாழ்ந்தார் அதை பேஸ்டாகவே தான் இருந்துச்சு. ஃபேமஸான நாவல் என்ன அப்படின்னா லண்டன் லைஃப் பேஸ் பண்ணி லிஸ் ஆஃப் லாம்பெத். அதுக்கப்புறம் லேட்டர் நாவல்ஸ் எல்லாமே அவர் வந்து சைனா அண்ட் மலாயா அந்த பேக்ரவுண்டில் தான் எழுதியிருப்பார். அதுக்கு ஃபேமஸான நாவல்ஸ் வந்துட்டு என்னென்ன அப்படின்னா ட்ரெமிங் ஆஃப் அ லீஃப் அண்ட் பெயிண்டட் வெயில். அது இல்லாமல் அவருடைய மாஸ்டர் பீஸ் ஒர்க் என்ன அப்படின்னா ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ். அது இல்லாமல் வந்துட்டு வெல் நோன் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த மூன் அண்ட் த சிக்ஸ்பென்ஸ், ரேசர் ஏஜ் அண்ட் த கேக் அண்ட் ஏல். இவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி யதார்த்தமாக தான் இருக்கும். லைஃப்பை வந்துட்டு அப்படியே எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கும். அவருடைய ஒர்க்ஸில் வந்துட்டு நான் இந்த ஒர்க்கில் இந்த பர்டிகுலர் மெசேஜை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்ஸ் வந்து எழுதவே கிடையாது. லைஃபோட யதார்த்தமான உண்மைகளை வந்துட்டு அவர் வந்து அழகாக காட்டியிருப்பார்.